திரு சுமன் கவி, திமுக தான் இன்னைக்கு கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க தாவேக்காவுடைய 100 நாள் அரசில். தாவேக்கா அரசு செய்த திட்டங்கள் என்னென்ன திட்டங்களை நாங்கள் அறிவிச்சிருக்கோம், என்னென்ன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கோம். 100 நாள் ஆட்சி அப்படின்றது மக்களுக்கான ஆட்சியாக இருந்திருக்கு. இது தாவேக்காவோட ஸ்டேட்மெண்ட். ஆனால் திமுக விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நாசமாக்கக்கூடிய தமிழ்நாடு தான் 100 நாட்களில் இருந்திருக்கு அப்படின்னு கடுமையான சொற்களை விமர்சி. அப்படியான ஆட்சி தான் இது. அவ்வளவு விமர்சிக்க வேண்டிய தேவை இந்த 100 நாட்களுக்கே ஏற்பட்டு விட்டது. திமுக விமர்சிச்சதுங்கிறது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களே தெளிவா சொல்லியிருக்காரு. விமர்சனம்னா சும்மா விமர்சனம், அந்த விஷயத்தை கரெக்டா சொல்லணும். கடந்த ஆட்சியில் செய்த திட்டங்களுக்கு இப்போ நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிருக்கீங்க அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காரு. அதாவது அப்போதும் எதிர்கட்சியாக இருந்தவர் இப்போதும் எதிர்க்கக்கூடியவர் தான், ஆனாலும் கூட கடந்த ஆட்சிக்கு இது மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் இருக்கிறார். அதோட பொருள் என்னன்னா, அந்த கட்சி செய்த நன்மைகளுக்கு நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, காலை உணவு திட்டத்தை இவர்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்மா உணவகத்தை நாங்க சரியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு போய் சாப்பிட்டு பார்த்தான்னு தெரியும். சரிங்களா? இப்படியாக சில பழைய விஷயங்களை ரெனோவேட் பண்ணியிருக்காங்களே தவிர, பிரதானமானது நீங்கள் அறிவித்தது என்ன? இன்னைக்கு நீங்கள் வந்து அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு சென்னையில் சுற்றி வந்தீங்கன்னா, ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லையும் விஜய் அவர்கள் இப்படி சிரிச்சிட்டு நிற்பார். அதுக்கு பின்னாடி விவசாயிகள் 6000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி மகிழ்ச்சியில் இருக்கிறாங்களாம். விவசாயிகள்லாம் நொந்து போய் நிற்கிறாங்க. நீங்கள் சொன்னது என்ன? நீங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னது இப்படி ஒரு டாக்குமெண்ட்டாக வீடியோவாக இருக்குது. நான் வந்த உடனே உங்களுக்கு விவசாயிகளுக்கு கூட்டுறவில் வாங்கி 5 ஏக்கருக்கு உட்பட்ட சிறு குறு விவசாயிகளின் கடன் முற்றிலுமாக தள்ளுபடி. அதற்கு மேல உள்ளவர்களுக்கு, அதாவது 10 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 லட்சத்துக்கு மேல 10 ஏக்கர் 20 ஏக்கர் வச்சிருந்தவங்க, 10 லட்சம் வாங்குறவங்க, இவங்களுக்குலாம் 50% தள்ளுபடி. அதாவது 10 லட்சம் வாங்கியிருந்தீங்கன்னா 5 லட்சம் தள்ளுபடி. இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி லிமிட்டு 5 லட்சம். அதில் சிறு குறு விவசாயி சொல்கிறாரு, நாங்கள் எலிஜிபிலிட்டி லிமிட்டு 5 லட்சம் தான், ஆனால் எங்களுக்கு கொடுக்குறது 3.5 லட்சம் தான். இந்த 3 லட்சம் பத்தாதுங்கிறது மட்டும் இல்லை, இதை தள்ளுபடி பண்ணணும்னா இதை விட ஒரு 10,000 கோடி நீங்கள் செலவு பண்ணணும். இதெல்லாம் இவர்கள் செய்யலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 50,000 வாங்கியிருக்கவர்கள், அதுவும் ஒரு குறிப்பிட்ட வருஷம், ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க ஒரு டைம் டூரேஷன் சொல்கிறாங்க, இதுக்குள்ளே வாங்கியிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடின்னு சொன்னாங்க. அவங்க ஏற்கனவே விவசாயிகள் ரோட்டுக்கு வந்து போராட ஆரம்பித்து எதிர்கட்சிகள் எதிர்த்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதற்கு வேற வழி இல்லாமல் 75,000 அதை உயர்த்தினார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு 30% நினைக்கிறேன், ஏதோ ஒரு குறிப்பிட்ட அளவு 30,000 நம்ம ஒரு அமௌண்ட்டை கழிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஒரு சமரசம் செய்யப்பட்டது. இப்போதும் அந்த டிமாண்டு அவர்கள் முடிவே இல்லை. இப்ப நான் ஒண்ணு கேட்டேங்க, அதை நீங்க முற்றிலுமா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டீங்க. சொன்னதுக்கு அப்புறம் அதுல பகுதி அளவு செஞ்சுட்டு நான் முழுவதுமாக செஞ்சதாக வெளியில நீங்க போர்டு போட்டீங்க. என்னன்னா, நான் தான் விவசாயினா என்னுடைய அனுமதியே இல்லாம என் போட்டோவை நீங்க போட்டுக்கிட்டீங்க. 60,000 கோடி சிறப்பா மகிழ்ச்சியா ஏத்துக்கிட்டாங்கிற மாதிரி. அப்படி இல்லை, இன்னும் கூடுதலா நீங்க கொடுத்தீங்க இல்லையா 50,000 தள்ளுபடி. அந்த 50,000 தள்ளுபடி 1 ஏக்கர் வச்சிருந்தா கூட அதுக்கு விதை நெல் வாங்குறதுக்கே 10 மாதம் எனக்கு தெரியல. அதுல விவசாயம் பண்ணி 50,000த்துக்குள்ள ஒரு வருஷத்துக்குள்ள அவர்களால் வெள்ளாமை பண்ணி எடுக்கவே முடியாது. சரிங்களா? அப்படிப்பட்ட நெருக்கடி இருக்குது. பாப்பா, அதனால இவர் வந்து கோட்டு சூட்டு விவசாயியாக நான் மாறணும்னு சொன்னார். விவசாயத்தை பற்றி அடிப்படையாக புரியாதனால தான் 50,000 வச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. திரைப்படம் எனக்கு தெரியாது, 50,000 வச்சு நான் படம் எடுத்துறேன்னு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் 50,000 வாங்கி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்க முடியும்? அதனால சிறு விவசாயிகளுக்கு அது ஒரு சொற்பமா உதவி இருக்குமே தவிர இவர்கள் சொன்னதை இவர்கள் முழுவதுமாக நிறைவேற்றவில்லை. அதே மாதிரி 200 யூனிட் ஃப்ரீ. 200 யூனிட்லாம் இன்னைக்கு மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஒண்ணு கரண்ட் கிடையாது. வந்த சொற்ப நேரத்தில் நாங்கள் ஓட்டி சேர்த்தோம். எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஓட்டுனருக்குல அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பில்லு எவ்வளோ வந்திருக்குன்னா, 700 ரூபா வர வேண்டிய வீட்டுக்கு 1,500 ரூபா 2,000 ரூபா வந்திருக்குது. 2,000 ரூபா வர வேண்டிய வீட்டுக்கு 5,000 ரூபா வந்திருக்குது. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, 3.7 லட்சம், அதாவது 3,70,70,000 மீட்டர்ல பிரச்சனை அப்படின்னு அறிவிப்பு கொடுக்காங்க. யாரு? மின்சார வாரியம். அது என்னங்க மீட்டர் ஒரே நாளையில நீங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள மீட்டர் 3.5 லட்சம் 3.25 லட்சம் மீட்டர் காலி ஆயிருமா? அப்போ மீட்டர்ல பிரச்சனை இல்லை, கணக்கிடுவதில் நீங்கள் தப்பு பண்ணிருக்கீங்க, கூடுதலாக தொகையை கூட்டிருக்கீங்க. அப்ப இங்க ஒரு ஏமாற்று வேலை நடந்திருக்கு, அதாவது பூசி மழுப்புறீங்க. அப்போ 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்களே தவிர எங்கள்கிட்ட இருந்து அதிகமான பணத்தை வாங்கிருக்கீங்க. நீங்க அதை வெளியில இன்னைக்கு விளம்பரத்துல 200 யூனிட் ஃப்ரீ தந்த பின்னாடி பெரிய போலு ஒயரு எல்லாமே வருது, கரண்ட் தான் வரல. புரியுதா உங்களுக்கு? அவர்களுடைய விளம்பரத்துல ஒயர் இருக்குது, லைட் இருக்குது, வீட்டுல லைட் இல்ல, கரண்ட் இல்ல. எப்பவுமே எல்லாரையுமே ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்த முடியாது.
அது உண்மைதானே. திமுக ஆட்சி காலங்களிலேயே நீங்க அறிவிச்ச எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தி விட்டீர்களா? கடைசி காலத்துல திமுகவுக்கு எதிராக அமைந்த ஆயுதமும் கூடாது அப்படின்றப்போ ஒட்டுமொத்த 5 ஆண்டுகள்ல வெறும் 5% தான் கடந்திருக்காங்க 100 நாட்கள்ல. அதற்குள்ள இப்படியான விமர்சனங்கள் தேவையா? போக போக பொறுத்து வந்து பார்ப்போமே. நீங்க கொடுத்த 200 யூனிட்டுக்கு மேல எக்ஸ்ட்ராவா எங்களுக்கு பணம் வந்திருக்கு. எங்களுக்கு பழைய திட்டத்தின்படி இருந்திருந்தாலே 700 ரூபா தான் பில்லு. இன்னைக்கு 2500 ரூபா பில்லு கட்டியிருக்கிறோம். 2000 ரூபா கட்ட வேண்டிய வீட்டுல 6000 ரூபா கட்டியிருக்காங்க. 6000 ரூபா கட்டின இடத்துல 15000 ரூபா கட்டியிருக்காங்க. அப்போ நெருக்கடியை புரிஞ்சுக்காங்க. சொத்து வரி 3 மடங்கு உயர்ந்து போச்சு. கொந்தளிச்சு போயிருக்காங்க. வட சென்னையிலாம் மக்கள் ரோட்ல வந்து நின்று போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர்கள் ஓடி இருக்காங்க. இதான் செய்தி. பதில் சொல்ல முடியாம நீங்க வந்து 100 நாள் சாதனை என்னன்னு ஓட்டு 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 ஓடினே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார்ல. யாரு? அவங்க கட்சிக்காரங்க தான். அதுவும் அமைச்சர்கள் தான். சரிங்களா? நிலைமை இப்படி இருக்கிறது. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமுதன் அப்படின்னு சொல்ற கோவை மாணவர் கொலை, இந்த விஷயத்தை சரியா புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, இரு தரப்புகளுக்கு இடையில் நடந்த மோதலில் இறந்து போயிட்டாரு. யாரு? நிர்மல்குமார் சொல்றாரு. இரு தரப்புகளுக்கு இடையில் மோதல் நடக்கல அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா, இங்க ஒரு 10 பேரு இங்க ஒரு 10 பேர் வந்து அடிச்சிருக்கணும். அதுல ஒருத்தர் இறந்திருக்கணும். அப்படி ஒரு கோஷ்டி மோதல் நடந்து இறந்து போயிருந்தா, கோஷ்டி மோதலுக்கு எதுக்காக 6 லட்சம் ரூபாய் நீங்க பணமும் அரசு வேலை குடும்பத்துல ஒருத்தருக்கும் பட்டா நிலம் ஏன் கொடுக்குறீங்க? கோஷ்டி மோதல் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் கொடுப்பீங்களா நீங்க? அப்போ நீங்க ஒரு பக்கம் அந்த குடும்பத்தை அந்த பிரச்சனையை மூடி மறைப்பதற்கு ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு, இன்னொரு பக்கம் அந்த பையன் போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இதில் காலேஜில் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவர்கள் வந்து போதைப் பொருளை பயன்படுத்துகிறார்கள், அதை வந்து விநியோகம் பண்ணுறாங்கன்னு சொன்னதை இந்த போலீஸ் துறை சரியாக வேலை செய்திருந்தால் அந்த குரூப்பை நேரம் பிடிச்சிருக்கணும். நீங்கள் போலீஸ்லாம் பிடிச்சிட்டு கஞ்சா வலிச்சு பிடிச்சவங்க, அப்படி நகை பிடிச்சவங்கலாம் அப்படி வச்சுட்டு இவங்க குத்த வச்சு உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா? அப்படி ஒரு படம் வந்திருக்கும். அதை வச்சு தாவேகா ரீல்ஸ் கூட போடலாம். பாருங்க, நாங்கள் வந்த உடனே இப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை செய்யாமல் இந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்குது, இந்த பையனுடைய தகவலை லீக் பண்ணியிருக்குது. அவங்க வந்து அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த பையனை போட்டு அடிக்கிறாங்க. அப்படித்தான் இறந்திருக்கிறான். இது அங்க மட்டும் இல்ல, அடுத்து நடக்குது அதே மாதிரி. அதே சட்டம் ஒழுங்கு விவகாரத்துல இது திமுகவும் கேள்வி எழுப்பி இருந்தாங்க. இது சட்டம் ஒழுங்கு இல்ல. அதாவது ஒருத்தர் வந்து போதைப் பொருளுக்கு எதிராக வழக்கு சொல்ல போனா, பிரச்சனைன்னு சொல்ல போனா, அவர் அடிபட்டு சாகுறார். நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்ப அதேதான் திருவொற்றியூர், யாரு? தனுஷ். அதேதான் இப்ப மறுபடியும் காஞ்சிபுரத்துல 2 பசங்க. இப்படியாக பாதிக்கப்பட்டவர்கள் போய் பிரச்சனையை சொல்ல போனா அவர்கள் அடிபட்டு சாகிறார்கள். அந்த அரசு இவங்க வந்து தரப்புகளுக்கு இடையில் மோதியது அப்படின்னு அந்த விஷயத்தை மடைமாற்றுகிறதே தவிர, இதுதான் இப்ப ஒரு சொன்னார் இல்லையா, அண்ணன் வந்து மிக பிரமாதமாக இந்த நாட்டை வந்து சிறப்பா வச்சிருக்கிறாரு, மக்கள்லாம் அப்படியே கொண்டாடுறாங்கன்னு மக்கள் வெளியில் இனிமே எப்படி வந்து சொல்லுவாங்க? நான் சொல்றேன், இப்படி ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து அதுல பிரச்சனையை பற்றி சொன்னவருக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அந்த நாட்டுல யாரு வந்து பிரச்சனையை சொல்லுவா? நான் அந்த பாயிண்டை எடுத்துக்கிறேன். குறிப்பிடும் போது, முதல் சுற்றில் குறிப்பிடும் போது ஒரு செய்தியை சொன்னாரு. அதாவது கோயம்புத்தூர் இளைஞர் அமுதன் கொலை அந்த கொலையில வந்து 2வது தரப்புன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து பள்ளி தரப்பை நீங்க கேட்கணும், அதாவது அந்த யூனிவர்சிட்டி தரப்பை அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க. திருப்புவனத்துல விஜயலட்சுமி அப்படிங்கிற அம்மா எனக்கு 10 பவுன் நகையை திருடிட்டாருன்னு சொல்லி குற்றஞ்சாட்டினாங்க. ஏன்னா இப்போ எதிர்த்தரப்பை கேட்பதாக இருந்தால் நீங்க கள்ளக்குறிச்சி சிறுமி விவகாரத்துல அவங்களுடைய இதை எடுத்துருக்கணும். அப்படி எடுக்கல. யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தரப்பை தான் எடுத்து பேசியிருக்கிறோம். திருப்புவன விவகாரத்துல அப்படிதான் பேசியிருக்காங்க. அதனால எதிர் தரப்புங்கிறத வார்த்தை விட்டுருங்க. இன்னொன்னு, பேர்களை வந்து மாற்றிக்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அம்மாங்கிற பேர் வந்து அம்மாங்கிற பேரு பொது பெயரா அப்படிங்கிற கேள்வியை வந்து இவர்களுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள்ட்ட தான் கேட்கும்போது, கலைஞர் அவர்கள் பொது பெயர் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு உரையாடல் போனுச்சு. எதுக்காக சொல்றேன்னா, அம்மாங்கிற பேர் பொது பெயரா இருந்தாலும் ஜெயலலிதா அவர்களை குறித்தது, அதே மாதிரி வெற்றிங்கிற பெயர் வந்து இவர்களுடைய கட்சியினுடைய பெயராவே இருக்குது. அதனால அது பொது பெயர்னு ஈஸியா சொல்ல முடியாது, சும்மா சொல்லக்கூடாது. இன்னொன்னு எக்ஸாக்டா சொல்லிடுறேன். திமுக பல புதிய திட்டங்களை கொடுத்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு பக்கம் அவர்கள் வந்து பிங்க் பஸ், அந்த இலவச பேருந்து கொடுத்தாங்க. அப்புறம் வந்து மாணவர்களுக்கு 1000 ரூபாய், அதாவது புதுமை பெண் திட்டம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அது என்ன, காலை உணவு திட்டம், யாருமே செய்யாது, அதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க பட்டியலிடக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாமே திமுக வந்த 100 நாட்களுக்குள்ள செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள். அவங்களுக்கு கால அவகாசம் கொடுப்போம் நம்ம. போடுங்க.
இல்ல பஸ்ஸுக்கு முதல் கையெழுத்து மறந்துடாதீங்க. இவங்க சொல்றாங்கல்ல, முதல் கையெழுத்து ஸ்டாலின் போட்ட கையெழுத்து இலவச பேருந்து, மகளிர் பேருந்து. இவங்க வந்த உடனே கொடுத்தாங்களா? நான் என்ன கேக்குறேன், நீங்க 2500 ரூபாய் கொடுக்கலங்க, அதுக்கு திமுக அதை செஞ்சதுங்கிறீங்க. அப்ப திமுக செஞ்ச பேட்டர்னை கூட நீங்க எடுத்துக்கிட்டா கூட மகளிருக்கு முழுவதும் இலவசம் நீங்க செஞ்சிருக்க முடியுமா, முடியாதா? இந்நேரம் கன்னியாகுமரியில இருந்து இங்க வரலாம், நெல்லூர் வரலாம், நீங்க தமிழ்நாட்டில் வடவேங்கடம் வரலாம் போயிட்டு வரலாமே. திருப்பதிக்கு மட்டும் அங்கே பஸ் எடுத்து காசு கொடுத்துட்டு ஈஸியா போய் மொட்டை அடிச்சுட்டு வருவாங்களா நம்ம ஆளுகள்? நாம எதுக்கு சொல்றேன், இல்ல இப்படி செய்யல. ஒன்று. இன்னொன்று, இந்த முதலீடுகள் ஈர்த்த விவகாரத்தில் நல்லா புரிஞ்சுக்கங்க. மசாகான் 35,000 கோடி, மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை தூத்துக்குடியில வர வேண்டியது வரல, போயிடுச்சு, ஆந்திரா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ், அது ஒரு 40,000 கோடி. சரி கேளுங்க, மொத்தமாக 70,000 கோடி. என்ஃபீல்டு 5,000 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 1,50,000க்கு மேற்பட்ட கேளுங்க சொல்லுங்க விஷயங்களும் கடந்து போய்விட்டது, இவர்கள் கையில இல்ல. ஒன்று. இன்னொன்னு, சிப்காட்டுகள் கிட்டத்தட்ட ஒரு சிப்காட்டுகள் எங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது கடந்த ஆட்சியில, கூடுதலாக பூங்காக்கள் 21 இடங்கள்ல சிப்காட்டுகள் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் எதையுமே செய்யாம 100 நாள்ல செய்யணும்னு நான் சொல்லல, நீங்கள் எதையுமே செய்யாம ஸ்டிக்கர் மட்டும் தான் ஒட்டிருக்கீங்க நான் சொல்றேன்.